கேது சேர்ந்த மாதிரி வரும் நாகதாளி. இது பேர் நாகதாளி சொல்லுவாங்க. சாதாரணமாக அது தனியாக தான் வரும். அது தனியாக வீட்டில் வச்சு நம்ம சும்மா வீட்டில் வச்சு கும்பிட்டாலே போதும். நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம் வந்து நமக்கு தீரும் நீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப அதிசயம், அற்புதமான ஒரு விஷயம். ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ இன்னைக்கு எல்லாரும் கையில் வச்சுட்டு இந்த ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், இந்த மாதிரி இந்த நாக சர்ப்ப சம்பந்தப்பட்ட தோஷங்கள் என்னை விட்டு விலகணும்னு சொல்லி அப்படியே அக்னி ஒரு வளம் வந்துட்டு அவங்க ஒரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். 6 பேர் ஒவ்வொருத்தராக அங்கே வச்சிருவாங்க. கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக 6 பேர் எடுத்துங்க, போயிட்டு அப்படியே சுற்றி வந்து வச்சுருங்க, வச்சுட்டு போயிடுங்க. அடுத்து 6 பேர் எடுத்துங்க, அந்த மாதிரி சுற்றி சுற்றி வாங்க. சரிங்களா? போன அட்சய திருத்தன்னைக்கு ஒரு அம்மா ஒரே அழுதுட்டு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, போன அட்சய திருத்தன்னைக்கு கார் வாங்கினதா சொன்னாங்க. நாம தான் பூஜை போட்டு அனுப்பினோம். அந்த அம்மா வரும்போது முதல்ல அழுதுட்டு வந்தாங்க, ரொம்ப கஷ்டத்தில் வந்தாங்க. ஆனால் நினச்ச மாதிரி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கார் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி நடந்துச்சு சாமின்னாங்க. நான் ஏற்கனவே அம்மாவை நான் கும்பிட்டுருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அம்மா காட்சி கொடுத்தாங்க. சரி, அம்மா வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போகலான்னு ஃபஸ்ட் வாட்டி வந்தேன், 2வது வாட்டியும் வந்தேன். எனக்கு 4 வாட்டி வந்தேன். எனக்கு நல்லது தான் அம்மா பண்ணாங்க. இதுக்கப்புறமும் நல்லது தான் பண்ணுவாங்க. அவங்களே தான் நான் நம்பியிருக்கேன். எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். அம்மா கிட்ட வந்தேன், அம்மா எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அம்மா எனக்கு நீ நல்லபடியாக போய் கார் வாங்கிட்டு நீங்கள் வந்து என்னை பாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வாங்கிட்டு தான் திரும்ப நான் வந்து பார்க்க வந்தேன் அம்மாவை. நான் சொல்லிட்டு போனேன் ஃபஸ்ட்டு வாட்டி, எனக்கு எப்படின்னா உங்களை நம்பிதாம்மா நான் போகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, எனக்கு வேறு கதி இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போனேன். நீ நல்லபடியாக வாங்கிட்டு நீ வருவம்மா அப்படின்னாங்க. அதேமாதிரி நான் வாங்கிட்டு தாங்க 2வது வாட்டி நான் வந்தேன் பார்க்கறதுக்கு. வாராகி சித்தர் வந்து ஐயா வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே அதுக்கப்புறம் எல்லாமே எவ்வளோ ஒரு வியாதியாக இருந்தாலும் அவங்க நல்லபடியாக குணப்படுத்திடுவாங்க. அவங்கள எந்தெந்த நாடு, எந்தெந்த ஊர், எந்தெந்த உலகத்துலேருந்தே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க உடம்ப நல்லாக்கி விட்டுறாங்க. அதெல்லாம் நான் காதாலையும் கேட்டிருக்கேன், நேர்லையும் கேட்டிருக்கேன் ஐயாவை பார்த்து. அவங்களாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எப்பயுமே நல்லாயிருக்கோம். அவங்க இன்னும் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு இருக்காங்க. வணக்கம் வாராகி அம்மா, வணக்கம். நேற்று ஒரு அம்மா பகவதின்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் கந்த சஷ்டி சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து அதிசயம் தான். நான் சஷ்டி சொல்லிட்டு திடீர்னு எதுக்கு இது வரைக்கும் நான் ஃபோன் வந்தாலும் எடுக்க மாட்டேன். திடீர்னு அவங்க ஞாபகம் வந்தோடனே ஃபோனை வாங்கி அவங்களுக்கு அடிக்கிறேன். அடித்தா அவங்க சொல்கிறாங்க, வடபழனி கோயிலில் கதறி அழுதுட்டு அப்போ தான் வெளியே வராங்களாம் முருகர்கிட்ட. வேண்டுதல் வச்சுட்டு வெளியே சாமி. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது, அதிசயமாக இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் அவங்களே கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ரொம்ப வேதனையோடு இருந்திருக்காங்க. எனக்கு எப்படி அந்த இது வந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக ஃபோன் பண்ணுறேன், அவங்க சொல்கிறாங்க கோயிலேருந்து இப்போ தான் நானும் என் பையனை வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு நல்லது நடந்துருக்குது. தொடர்ந்து நல்லது நடக்கும். தொடர்ந்து பயணிங்க. இன்னும் அடுத்த வாரத்துலேருந்தெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிகபட்சம் யூடியூப்பு வாட்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அடுத்த வாரம் ரொம்ப மிகப்பெரிய அம்மாள் வந்து போய் உட்கார போகிறாங்க. ஏன்னா பெரிய அளவில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய டீம், பெரிய லெவலில் அது எப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அம்பாள் போய் உச்சத்தில் உட்கார போகிறாங்க. அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் வருவாங்க, 5000 10,000 பேர் கூட வரலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் உட்கார போகிறாங்க. அதிகபட்சம் ஒரு 7-8 நாள் தான் அதுக்கான வேலைகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நேற்று கூட நான் இது வெளியே போகாத நேற்று போய் பேசிட்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்து பாருங்கள், அடுத்த இந்த விஷயங்கள்லாம் மொத்தம் யூடியூப்பில் வரும். இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்த பஞ்சமி எண்ணுக்கு கண்டிப்பாக அம்பாள் வந்து ரொம்ப உச்சத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.